திறக்கப்படுவதாக நாங்கள் கர்த்தருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக எல்லா வாசலையும் திறக்க வல்லவராக இருக்கிறார். எப்பத்தான் அவர் நமக்கு திறக்க வல்லவர். அவர் திறந்த வாசலை யாராலும் அடைக்க முடியாது. நம்மளை எந்த பிரச்சனைகள் மூடி வச்சிருக்குதோ, கடனா வியாதியா, எதிலிருந்து வெளியில் வர முடியாதபடிக்கு எதிலிருந்து நாங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவர். எப்பத்தான் அவர் திறந்த வாசலை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறாரு. அதனால் கலக்கம் அடைய தேவையில்லை. கர்த்தரை நம்பி நாங்கள் நம்மளோட இருதயத்தை திறக்கக்குள்ள அவர் நமக்காக எல்லா வாசல்களையும் திறப்பார். அவர் திறக்கிற வாசலை யாராலும் பூட்ட முடியாதென்று வசனம் சொல்லுது. கர்த்தரை நம்பி நீங்கள் உங்களோட இருதயங்களை திறக்கக்குள்ள அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லா அடைப்பட்ட கதவுகளையும் அவர் திறப்பார். எல்லா மடக்கி வச்சிருக்கிற சங்கிலிகளையும் அவர் உடைச்சி எல்லாவற்றையும் தூசியாக்கி போடுவார். அவருக்கு முன்னால் பர்வதங்கள் நடுநடுங்கும், எல்லாம் சாம்பலாக போகும், எரிகோம் மதில் அப்படியே கொண்டு விழும். ஸோ எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு உங்களோட இருதயத்தை திறந்து கொடுக்கக்குள்ள கட்டாயமாக அவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பை, மலர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, விடுதலையை, ஒரு சமாதானம், நிம்மதியை தர வல்லவராக இருக்கிறாரு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ வல்லமை உள்ளது. ஒரு விசுவாசிங்க. நன்றி.